ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரவை மட்டும் வச்சு எப்படி சூப்பரான இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, அதுதான் ரேஷியோ. ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை மாவை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சம் போல் எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்மளுடைய இடியாப்ப உரலில் ஃபில் பண்ணிவிட்டு இடியாப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இடியாப்ப உரல் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த உரலில் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்பம் புளிகிற தட்டில் வச்சு நீங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி மாவில் நீங்கள் இடியாப்பம் புளிகிற மாதிரியே ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ நான் புளிகிற மாதிரி நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே போல் தட்டு எல்லாத்துலேயும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக உதிரியாக விழுகுது பாருங்கள். சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரவையில் செஞ்சீங்க அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஈடுலையுமே நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சாச்சு. இட்லி சட்டியில் தண்ணியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச அந்த இடியாப்ப தட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷமே அதிகம். நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமாக்கு கூட ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.